இன்னைக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி பார்ப்போங்க. வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி என்னென்னா அது நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். குறைஞ்ச முதலீட்டில் குறைஞ்ச காலத்திலேயே அதிக வருமானம் கொடுக்கறது நாட்டுக்கோழிக்கு தான். அதனால தான் பலரும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறாங்க. 50 நாட்டுக்கோழிகள் வளர்த்திங்கன்னா அது மூலம் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். 50 நாட்டுக்கோழிகள் ஒரு குடும்ப செலவுக்கு போதுமான அளவு பொருளாதாரத்தை ஈட்டி தருது. இது குறித்து பார்க்கலாங்க. முதல்ல செலவுன்னு பார்க்கும்போது கோழி வளர்ப்புக்கு கொட்டகை அமைப்பு முக்கிய செலவாக இருக்குது. பொதுவாக நாட்டுக்கோழிகளை வளர்க்க கீத்து கொட்டகையே போதும். ஒரு கோழிக்கு 1 சதுரடிங்கிற அளவில் 50 கோழிக்கு 50 சதுரடி கொண்ட கொட்டகை அமைக்கணும். கொட்டகை 10 அடி நீளமும் 5 அடி அகலமும் 12 அடி உயரமும் கொண்டதாக இருக்கணுங்க. தற்போது சித்து நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு அதிக அளவில் காணப்படுது. சுத்தமான நாட்டுக்கோழிகளான சிறுவிடை கோழிகள் அல்லது சித்து கோழிகளோட விலை கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. ஆனால் இதோட சுவையும் அதிகமாக இருக்கும். வளர்த்து விற்பனை செய்யும் போது நல்ல விலைக்கும் போகும். கோழிகளை வாங்கும்போது அனுபவம் இருக்கிற கோழி வளர்க்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து இல்லைன்னா கால்நடை மருத்துவர்களோட வழிகாட்டுதலோட கோழி குஞ்சை வாங்கிட்டு வரலாம். புறக்கடை முறையில் 50 குஞ்சுகளை வாங்கி வளர்க்கும் போது அது ஒரு கட்டத்தில் அடகாத்து குஞ்சு பொரிக்கும். 50 கோழிகள் வளர்க்கும் போது அது அனைத்தும் சேர்ந்து ஆண்டுக்கு 10 முதல் 15 முறை குஞ்சு பொரிக்கும். முறையாக பராமரிச்சிங்கன்னா 30 முதல் 35 எண்ணிக்கை வரை அடையாக்கும் திறன் இருக்கும். 25 கோழிகள் அடகாத்து ஒரு கோழிக்கு 8 குஞ்சுங்கிற எண்ணிக்கையில் பொரிக்கிறதால ஆண்டுக்கு இதன் மூலம் 200 கோழி குஞ்சு வரை கிடைக்கும். இதை வளர்த்து விற்பனை செய்யும் போது ஒரு கிலோவுக்கு 450 ரூபாய்ங்கிற விலையில் இன்னைக்கு சந்தை விலை இருக்கு. விற்பனை செய்யலாம். இது மூலமா 70,000 வரைக்கும் வருமானம் ஈட்டலாம். சரியான பராமரிப்பு இருக்கணுங்க. கோழி வளர்க்கறதுக்கு நாட்டு கோழிகளை எந்த அளவுக்கு சரியா பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுல லாபமும் அதிகமா இருக்கும். கோழிகளை ஈரமில்லாத கொட்டைகளை வளர்த்துறது, நோயுற்ற கோழிகளை மற்ற கோழியிலிருந்து உடனே பிரித்து தனியாக வைக்கிறது, சரிவிகிதமாக தீவனங்கள் கொடுக்கறது, சுத்தமான தண்ணீர் கொடுக்கறது, இந்த மாதிரியான சரியான பராமரிப்பு உத்தியை நம்ம மேற்கொண்டோம்னா நாட்டுக்கோழி நோய் தாக்கப்படாமலும் இறப்பு ஏற்படாமலும் பாதுகாக்கலாம். கோழி வளர்க்குறவங்களுக்கு இழப்பும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டு நல்ல லாபமும் கிடைக்குங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.